ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க தேவையில்லாத விஷயத்த பெருசாக பேச வேண்டாம். பேச 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 இன்னும் பெருசாகி இன்னும் இன்னும் பிரச்சனையாகி இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்தி இன்னும் ஒரு மாதிரி ஒரு பெயினை கொடுத்து அப்படியே அது நிரந்தரமாக பிரியத்துக்குள்ளான வாய்ப்பை உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரு காமா சிம்பிளாக அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி டீல் பண்ணால் நல்லது. ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத அது வந்து ஆர்குமெண்ட் பண்ண இன்னும் பெருசாகும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஸ்மூத்தாக போகணும்னு நினச்சிங்கன்னா ஒன் வேர்ட் ஆன்சர் எஸ் நோ அப்படின்னு போயிடுங்க. நல்லது, அதான் ரொம்ப நல்லது. அப்புறம் ஹெல்த்து, செகண்ட் ஹவுஸில் சனி வர்றதுனால நீங்கள் சாப்பிட்ற உணவு கேர் எடுத்துங்க. ரெண்டுனா உங்களுடைய புலன்கள், காது, மூக்கு, கண், வாய். ஸோ சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் கேர் எடுத்துங்க. சரியாக சாப்பிட்டீங்க, சரியான டைமில் சாப்பிட்றீங்க, சரியான சாப்பாடு தான் சாப்பிட்றீங்கன்னா நோய் பெருசாக வராது. இல்லைன்னா அந்த ஏழரை சனி என்ன பண்ணும், நீங்கள் சாப்பிட்றது மூலியமாகவே உங்களுக்கு ஒரு அலர்ஜியை கொண்டு வரும். அது மூலியமாகவே தேவையில்லாத உபத்திரங்களையும் செய்யும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி கரெக்டான ஃபுட்டு டயட்டு சார்ட்டு போட்டு பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அவுட் சைட் ஃபுட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அன்லெஸ் சுச்சுவேஷன் அந்த மாதிரி வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பார்த்துங்க. உங்களுக்கு எது ஒத்துக்காதோ அதெல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, இதே ஏழரை சனியில் அந்த அந்த பாத சனி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதோடைய பார்வைலாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அதோட பார்வை வந்து உங்களுக்கு ராசிக்கு 4வது இடத்துல பதியும். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடத்துல பதியும். உங்களுக்கு 11th ஹவுஸ்லையும் பதியும். ஸோ பொருளாதாரத்துக்கு இது வந்து ஓகே, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். வரவு வருது, செலவாகுது, பணம் வருது, பணம் செலவாயிடுது, கமிட்மெண்ட்டுக்கு இன்கம் வருது. பட் சேவிங்ஸ்னு ஒன்றும் பெருசாக இல்லை. கமிட்மெண்ட்டுக்கு தான் இன்கம் வருது. திருப்தியான வேலையில் இல்லை, திருப்தியான வாழ்க்கையில் இல்லை. ஏதாவது மாற்றிடணும்னு போராடுறீங்க. இதை மாற்றிடலாம், அதை மாற்றிடலாம், இதை மாறணும், அது மாறணும். பட் எதுவும் மாறக்கூடிய நேரத்தில் இன்னும் நெருங்கி வரல. பட் யூஆர் ட்ரைங் த பெஸ்ட். ஸோ எமோஷனலாகவும் ரொம்ப சம்டைம்ஸ் அப்செட். நமக்கு ஒரு ஹோல் ஹார்ட்லி அந்த சப்போர்ட் யாரும் இல்லைன்ற மாதிரி எமோஷனலாகவும் கொஞ்சம் அப்செட். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்க, பட் யாரும் புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி உங்கள் விருப்பங்கள் எல்லாமே மடமடன்னு நிறைவேறுற டைமில் நீங்கள் இல்லை. ஸோ ஒரு யூ ஹேவ் டு புஷ். ஒரு மாதிரி உங்களுக்கு உங்கள் ஃபுல் எனர்ஜியோட தான் நீங்கள் புஷ் பண்ணி ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டி வரும். ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறதுனே புரியாது. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, உங்கள் குடும்பம், உங்கள் வேலை எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இதை செய்யலாமா, இப்படி பண்ணிடலாமா, இப்படி பிளான் பண்ணலாமா, அப்படி பிளான் பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் வந்து ரொம்ப தீர்க்கமாக ஸ்ட்ராங்காக செல்ஃபாக நீங்களே முடிவெடுக்காமல் ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. அதுதான் இந்த டைமுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் அட்வைஸ். அந்த 8ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால ஸ்டில் இந்த மணி மேட்டர்ஸில் யார் கூடயும் வந்து டிரான்சாக்ஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. கொடுக்கல் வாங்கல், கடன் அதிகமாக வாங்குறது, இல்லை நீங்கள் யாராவது நம்பி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சேஃப். ஓவராலாக தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனை இறங்கிடுச்சு. அது வந்து உங்கள் ஷோல்டருக்கு வந்தாச்சு. தலைக்கு மேலே தலைவலி, இது வரைக்கும் உங்களுக்கு ஒரே தலைவலி, சிந்திக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி உங்கள் தோள்பட்டைக்கு இறங்கி இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் உங்களால் சுமக்க முடியும். இது வரைக்கும் சுமக்க முடியாத ஒரு வலி இருந்ததுன்னா இப்போ சுமக்க முடிகிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தோடு அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். வாழ்த்துக்கள்.